வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்று நாம் மன அழுத்தம் மற்றும் நேர மேலாண்மை பாடத்துல நேர மேலாண்மையோட யுக்திகளும் அதை எவ்வாறு அணுகலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த மன அழுத்தத்துக்கும் நேர மேலாண்மைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம ஏற்கனவே மன அழுத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். மன அழுத்தம்ங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு. அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு உடலாலேயோ, மனதாலேயோ ஒரு பிரச்சனையினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடியதுதான் இந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த நேர மேலாண்மை அப்படின்னு பார்த்துட்டு வந்தா, அந்த மன அழுத்தத்திற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான திட்டமிடல் இல்லாமல் இருத்தல். சரியான திட்டமிடாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டமிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் இந்த நேர மேலாண்மையை பயன்படுத்தலாம், எவ்வாறெல்லாம் திட்டமிடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். திறன் முறையில் அணுகல் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன் நேர மேலாண்மையை எவ்வாறெல்லாம் அணுகுவாங்க, எப்படி நேர மேலாண்மை கையாளப்படும் அப்படின்னு அங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு வெல் ஆர்கனைஸ்டு செக்டார்ல எப்பவுமே நேரத்தை வீணடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதிகமாக நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தகவல் பரிமாற்றம் எவ்வாறு இருக்கும்னா, மின்னஞ்சல் அதாவது இமெயில் மூலமாகவோ இல்ல மொபைல் மூலமாகவோ வாட்ஸ்அப் குரூப்போ ஃபார்ம் பண்ணி அந்த தகவல்களை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வெல் ஆர்கனைஸ்டு செக்டார், அந்த ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு ஒரு சர்க்குலர் போக வேண்டியிருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த கம்மிங் ஃப்ரைடேக்குள்ள இந்த ப்ராஜெக்ட முடிக்கணும் அப்படின்னு ஒரு இமீடியட்டான சர்க்குலர். இந்த சர்க்குலரை ஃபார்மலா என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா கொடுத்து ஓஏவை விட்டு ஒவ்வொரு செக்ஷனா கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னோம் அப்படின்னு சொன்னா தட் ஒன்ட் பி நைஸ். அது நமக்கு நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்னஞ்சல் மூலமாக அல்லது மொபைல்ல இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தே கிரியேட் அ வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தகவல்களை ஈஸியாக பரிமாறிக்கொள்கிறார்கள். சாரி, ஒவ்வொருத்தருக்கும் அந்த தகவலை கொண்டு போக வேண்டியது அப்படிங்கிற அவசியம் இல்லாம மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது மொபைல் மூலமாகவோ தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதனால நேரம் மிக குறைந்த அளவிலே நமக்கு செலவாகிறது. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வேலைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அந்த வேலையை சரியா முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எப்பவுமே பாதிப்புகள் தான் அதிகமாகும். அதாவது ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லயும் சரி, நம்மளோட ஒரு எஜுகேஷன்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது வீட்டை வழி நடத்தி செல்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குறித்த நேரத்துல அந்த வேலைகளை முடித்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, இந்த பெரிய அதாவது நன்கு கட்டமைக்கப்பட்ட அலுவலகங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த போகும்போது இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மொபைல் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் ஐசிடி மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த போகும்போது குறைந்த நேரமே அவர்களுக்கு செலவாகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கிட்ட என்ன பொட்டென்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு அவர்களுக்கு வேலையளித்தல். அப்ப திறன் முறையில் அணுகுதல், அதாவது நேர மேலாண்மையில திறன் முறையில் அணுகுதல் அப்படிங்கிறது மேற்கூறி, அதாவது அலுவலகத்துல வீணா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இமெயில் மூலமாகவோ மொபைல் மூலமாகவோ தான் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்புறம் குறித்த வேலை நேரத்தில் முடிக்கிறாங்க, டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டுமோ அதை சரியான முறையில கொடுக்க போகும்போது மட்டும்தான் அந்த நேர மேலாண்மை என்பது முழுமையடையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செயல்திறன் மூலமாக அணுகல். இப்ப ஒரு பெரிய ஒரு வெல் ஆர்கனைஸ்டு செக்டர் எவ்வாறு தங்களுடைய செயல்கள் மூலம் ஒரு சக்சஸை, ஒரு வெற்றியை அடைகிறார்கள், எவ்வாறு நேர மேலாண்மையை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியாக குறிக்கோள்களை நிர்ணயித்தல். நம்மளோட இப்ப நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், இந்த கம்பெனியோட எய்ம் என்ன, இதுதான் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கான ஒரு எய்மை ஏற்படுத்தி அந்த குறிக்கோள்களை நோக்கி பயணித்தல் அப்படிங்கிறது தான்
செயல்திறன் மூலமாக அணுகுதல்ல முதல் நிலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஸ்மார்ட் ஒர்க்குக்கும், ஹார்ட் ஒர்க்குக்கும் நெறைய டிஃபரன்ஸ் பண்ணி பேசியிருக்கோம். அப்ப இந்த ஸ்மார்ட்டான வேலை அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா, ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட் கோல்ஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ரிவியேஷனா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட்டான வேலைகள் இருக்க போகும்போது, அந்த வேலை வந்து திருப்பி திருப்பி நமக்கே வராது. திருப்பி திருப்பி அதே வேலைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, நல்ல வேலை நேர்மறையான வேலை கலாச்சாரம். இப்படிதான் இருக்கணும் வேலை அப்டின்னா, இந்த ஹைரார்கி படிதான் படிநிலை அதாவது யார் மூலமா செயல்கள் போகணும் அப்டிங்கிறத அது மூலமாக நேர்மறையான வேலை கலாச்சாரத்தோட இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளர்க் இருக்காரு. அந்த கிளர்க் வந்து பிஏ கிட்ட சொல்லி, பிஏ மூலமா தான் ஒரு விஷயம் எம்டிக்கு போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவரே பிஏவ வந்து பைபாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருவாங்க, நேரடியா எம்டி கிட்ட போய் தகவல்கள பரிமாறுவாங்க. சோ அப்ப அந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்க போம்போது, அங்க என்ன ஆகும் அப்டின்னா, நெறைய ஆ நம்ம லோக்கல்ல இதுவா சொன்னோம் அப்டின்னா, நெறைய பாலிடிக்ஸ் உள்ள வந்துரும். அந்த பாலிடிக்ஸ் உள்ள வர்றப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அங்க செயல்திறன் வந்து குறைவாகவே இருக்கும். சரியான வேலை நடக்காது. அப்ப அந்த கலாச்சாரம், வேலை கலாச்சாரம், வொர்க் கல்ச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான வொர்க் கல்ச்சரா இருக்கணும். இப்ப செயல்திறன் மூலம் அணுகுதல் அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் வச்சு சொல்லலாம்னா, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான குறிக்கோள்களை நாம் நிர்ணயிக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்மார்ட்டான வேலை. ஸ்மார்ட்டான வேலை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றத விட ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வொர்க்கிங் கல்ச்சர். எந்த மாதிரியான வேலை கலாச்சாரம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதுவும் மிக மிக முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறந்த அணுகுமுறை. ஒரு ஒரு வொர்க்கிங் என்விரான்மென்ட்ல ஒரு வெல் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அணுகுமுறை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 20% நேரம், அதாவது ஒதுக்கப்பட்ட நேரம், ஒரு வேலை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னா, அந்த 8 மணி நேர வேலையில் 20% நேரம் வந்து அதிக மதிப்பு மிக்க செயல்களுக்கு கொடுக்க வேண்டும். மதிப்புமிக்க செயல்லாம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டெண்டருக்கு ஒரு கோட் குடுக்க வேண்டியிருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல. இந்த டெண்டருக்கு குடுக்க வேண்டிய கோட்ட விட்டுட்டு, இல்ல இல்ல என்னோட டெய்லி வொர்க் அதத்தான் நான் பார்க்கணும். இந்த தினப்படி வேலைய வந்து நான் தவறாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி, தினசரி வேலைக்கு போனோம்னா, இந்த மிக மதிப்புமிக்க வேலை வந்து போயிடும். ஏன்னா, இந்த டெண்டர் வந்தா தான் ரெவென்யூ வந்தா தான் அ எல்லாருக்குமே சேலரி அப்படின்னு இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 20% நேரம், ஒரு நாளில் 8 மணி நேரம் அப்படின்னா, அந்த 20% நேரம் வந்து அதிக மதிப்புமிக்க செயல்களுக்காக நாம் ஒதுக்க வேண்டும். அத தவிர இந்த 80% அதாவது 80% வேலை வந்து தினசரி வேலைகளுக்கு நாம் ஒதுக்க வேண்டும். இந்த தினசரி வேலைகள் வந்து முக்கியமில்லாத வேலையா? அது அடுத்து நம்ம பார்க்க போறோம் அத பத்தி. எது முக்கியமான வேலை, முக்கியமில்லாத வேலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ, அந்த முக்கியமான வேலை வரப்போம்போது, அதிக மதிப்புமிக்க வேலை வரப்போம்போது, இந்த 80% வந்து 75% ஆவும் மாறிக்கலாம். 75% மாறிக்கொள்ளலாம். சோ, சிறந்த அணுகுமுறை என்பது நேரத்திற்கு மதிப்பு கொடுத்து, அந்த அதிக மதிப்புமிக்க வேலைகளை வந்து ஒதுக்கணும். தினசரி வேலைகளையும் செய்யணும். அப்ப 2ம் வந்து பேலன்ஸ் பண்ணி போகும்போது, அது வந்து ஒரு சிறந்த அணுகுமுறையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திட்டமிடல். இந்த அதாவது திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து, இங்க எத சொல்லணும் அப்படின்னா, நேர மேலாண்மையோட சேர்ந்து படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டியும் அதிகமாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க போறீங்க. நம்மளே ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போம்போது, சாதாரணமா ஒரு 2 இட்லி சாப்பிடுறோம் அப்டின்னா, 2 இட்லியையும் கொண்டு வந்து பக்கத்துல அப்டி சட்னி, சாம்பார் இப்டி கொண்டு வந்து வச்சாங்க அப்டின்னு சொன்னா, எனிவே நம்ம வி வில் பி அத நம்ம சாப்பிடுவோம். ஆனா, அதே அந்த 2 இட்லிய ரொம்ப அப்டியே ஃபிளாரிஷா அழகா அ கார்னிஷ் பண்ணி, மேல லைட்டா 2 கொத்தமல்லி அந்த மாதிரி எல்லாம் போட்டு கார்னிஷிங்கா குடுக்க போம்போது, நம்ம ஆர்வமுடன் அதை சாப்பிடுவோம். அப்ப அந்த நேரம் செலவழித்த நேரம், அந்த கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் அதோட அவுட்புட். இது 3 எந்த அளவுல வந்து இணைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
நம்ம நெறைய நேரம் செலவழிச்சு ஒரு விஷயத்த செய்றோம். ஆனா அந்த விஷயத்தினால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, அது சிறந்த அணுகுமுறையாக இருக்காது. அப்ப நம்ம அந்த டெக்கரேட் பண்ற அந்த இட்லி மேல டெக்கரேட் பண்ற விஷயத்த வச்சு, கூட 2 இட்லி, இல்ல அத பார்த்து ஆவலாயி வேற ஏதாவது அடுத்து பண்றாங்க, சாப்பிடுறாங்க அப்டின்னா, நமக்கு அப்ப அங்க இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது. சோ அந்த படைப்பாற்றலும், நாம் செலவழித்த நேரமும், நாம் திட்டமிடுதலும் 3 இணைந்து செயல்பட்டு நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்க வேண்டும். அப்டின்னா தான் அது சிறந்த அணுகுமுறையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றது. தரத்தை மேம்படுத்துதல். நான் வந்து செய்ய வேண்டிய வேலை 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலைய நான் 20 நிமிஷத்துல செஞ்சுட்டேன். அதுக்காக நான் இவ்ளோ டெக்கரேட்டிவா எல்லாம் பண்ணியிருக்கேன். நெறைய திட்டமிட்டுருக்கேன். அப்படின்னு கொண்டு வரம்போது, அதோடைய தரம் இல்ல அப்படின்னு சொன்னா, அது சிறந்த அணுகுமுறையாகாது. சோ அந்த வெல் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அதாவது வளம் வாய்ந்த செக்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எம்என்சிஸ் எல்லாம் அப்படின்னா, சிறந்த அணுகுமுறை அப்படின்னு பார்க்க போம்போது, 20% நேரம் வந்து அதிக மதிப்புமிக்க செயல்களுக்கு தினமுமே ஒதுக்குவாங்க. 80% வந்து தினசரி வேலைக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி, டைம் மேனேஜ்மென்ட், அப்புறம் பிளானிங். இது 3ம் இன்கார்ப்பரேட் பண்ணி வொர்க் அவுட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தரத்தை மேம்படுத்துதல். தரமான பொருட்களுக்கு மட்டுமே என்னைக்குமே என்ன உண்டு? அ எப்பவுமே அதோட மவுஸ் வந்து குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தரத்தை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமநிலையில் அணுகுதல். பேலன்சிங்கா போறது. எப்படி பேலன்சிங்கா போறது? இந்த வொர்க்கர்ஸ் எல்லாரையுமே ஒரு ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்ற எல்லா வொர்க்கர்ஸுமே சிறந்த அணுகுமுறையில செயல்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திட்டமிட்டு செயல்படுறாங்க. செயல்திறன் அணுகுமுறையில் எல்லாமே வெல் வெர்ஸ்டா இருக்கு. ஆனா, அங்க திருப்பியும் லேக்கிங்கா இருக்கு. திருப்பியும் பிரச்சனைகள் வருது. திருப்பியும் ஸ்ட்ரெஸ் வருது. அங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த காரணம் என்னவாக இருக்கும்னா, சமநிலையில் அணுகாமல் இருத்தல். சமநிலையில் அணுகாமல் இருத்தல்னா என்ன அப்படின்னா, இந்த வொர்க் பண்றவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபீஸ பார்க்குறாங்களோ, அலுவலகத்தில் உள்ள வேலைக்கு பேணுதல், அதாவது டைம் ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி எப்படி பார்க்குறாங்களோ, அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தையும் பேணுதல் வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலிக்கு தான் பிரையாரிடைஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலிக்கு பிரையாரிடைஸ் பண்ணிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஆ அலுவலகத்துக்கு குடுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த வந்து கோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, என்னுடைய நண்பர் ஒருவர்ட்ட பேசிட்டே இருக்க போம்போது, ஆண்கள், பெண்கள் இயல்பாகவே வந்து மகளிரியல் துறை அப்படிங்கிறதுனால, ஆண்கள் இப்படிலாம் வேலை செய்றாங்க, பெண்கள் இப்படிலாம் வேலை செய்றாங்க அப்படின்னு அதாவது எல்லாமே வந்து ஒரு பயாஸ்டான ஒரு டாக்கா இருந்தது அவரோடது. அப்ப அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே கல்யாணத்துக்கு வந்து பொம்பளைங்கள வந்து சமைக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து செய்வாங்க, கொஞ்சமா செய்வாங்க. பட் நெறைய விஷயங்கள் செய்ய வர போம்போது அவங்களுக்கு செய்ய வராது. அப்படின்னு ஒரு பயாஸ்டா டாக் வந்த உடனே நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு அமைத்தல் அப்படிங்கிறது வந்து அந்த பயிற்சிய எடுத்துக்கிட்டா பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது. ஏன் அதுக்கு காரணமா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பெண்கள் எப்பவுமே வந்து ஒண்ணு ஒர்க் லைஃப்ல வந்து நல்லா ஒர்க்கிங் என்விரான்மென்ட்ல நல்லா ஃப்ளாரிஷ் ஆயிட்டே இருப்பாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, அவங்களால ஷைன் பண்ண முடியாது. ஃபேமிலில பிரச்சனை இருக்கும், இஷ்யூ இருக்கும். இல்லன்னா வந்து தனியா வந்திருப்பாங்க. இல்ல ஃபேமிலில நல்லா இருப்பாங்க. அவங்களால வந்து ஒர்க்கிங் என்விரான்மென்ட்ல வந்து அவங்களால ஷைன் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் உங்களோட அடிப்படை கட்டமைப்பு அப்படி இப்படின்னு பேசினாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் சமநிலையில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது 2 பேருக்குமே பொருந்தும். ஆணுக்கும் பெண்ணும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அப்ப என்ன இது பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கல்ச்சர் கிரியேட் பண்ணதுனால, நம்ம என்ன செய்றோம், ஓ பெண்கள்லாம் வேலைக்கு போ முடியாது. அவங்களால வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்வாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கறத எப்படியெல்லாம் பேலன்ஸ் பண்ணலாம்? தன்னுடைய ஊழியர்கள் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ வந்து கரெக்ட்டா அதாவது சமநிலையில் இருக்கும்போது வாழ்வும், அவங்களுடைய அலுவலகமும் 2 சமநிலையில இருக்கணும் அப்படின்னா, என்னென்னலாம் பண்ணலாம்? அப்படி பண்ண போம்போது, அந்த ஆர்கனைசேஷன் வந்து எவ்வாறெல்லாம் பயனடையும்? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல வந்து உடல் நலத்தை பேணுதல்.
யாராக இருந்தாலும் தன்னுடைய உடல் நலத்துக்கு, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அந்த முக்கியத்துவம் குடுக்கறது எப்படி குடுப்பாங்க? இந்த ஸ்ட்ரெஸ்ஸ தவிர்க்கணும் அப்டின்னா, உடல் நலத்துல ஒரு கவனம் வேண்டும். தினப்படி நடைப்பயிற்சி செய்தல், அதுக்கப்புறம் யோகா பண்றது, தியானம் செய்யறது. இதன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, திட்டமிடுதல் அவங்களுக்கு கைவந்த கலையாயிரும். அது யோகா, தியானம் பயிற்சி செய்ய போம்போது, மனது ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்பட போம்போது, ஆட்டோமேட்டிக்கா அது அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லன்னா குடும்பத்தில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னா, தீர ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு திடமான ஒரு முடிவு எடுப்பதற்கு இதெல்லாம் உபயோகப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரீத்திங் எக்சர்சைஸ், அதாவது மூச்சு பயிற்சி செய்தல். இந்த மூச்சு பயிற்சி செய்ய போம்போது கவனம் சிதறாமல் இருக்கும். இந்த கவனம் சிதறாமல் இருக்க போகும்போது அதாவது அதிகமாக ஒரு டென்ஷன் ஆகி பேசுறதோ, இல்ல அ திடீர்னு எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு முடிவெடுத்து செயல்படுதலோ இல்லாமல் இருக்கும். இது வாழ்க்கைக்கும் உதவும், அலுவலகத்திற்கும் உதவும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தியானம், வழிபாடு 2ம் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும். உண்மையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில பேர்லாம் ஏதாவது பிரச்சனை, அதாவது பெரிய பெரிய எம்என்சிஸ் இதுல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு திடீர்னு ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. மெடிடேஷன் பண்ண போம்போது, அவங்க மனது அமைதிப்படும் முதல்ல. அமைதிப்படும்போது, அது மூச்சு சீராக இருக்கும்போது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சிந்திக்க முடியும். இந்த விஷயத்த இப்படி ஹேண்டில் பண்ணோம்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். இல்ல அத அப்படியே அமைதியா விட்டுட்டோம்னா, அந்த பிரச்சனை ஒரு சிறிய விஷயமாக போய்விடும். அப்படிங்கிற மாதிரியான வெளிப்பாடுகள் அவங்களுக்கு தியானத்தின் மூலம் ஏற்படும். தியானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதமோ, அது வழிபாடோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். சோ மெடிடேஷன் அப்படிங்கிறது நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்க்கக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வொர்க்கஹாலிக். எப்பவுமே வேலை மட்டும்தான் முழு கண்ணாக இருப்பாங்க. குடும்பத்திற்கு அதுக்கு தகுந்த மாதிரியான நேரம் அளிக்க மாட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்துக்கு நேரம் அளிக்காததுக்கும், வொர்க்கிங் என்விரான்மென்ட்க்கும் என்ன சம்பந்தம்? இங்க அவங்க வேலைய பார்க்குறாங்க. குடும்பத்துக்கு நேரம் அளிக்கிறதெல்லாம் எதுக்கு இங்க பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துக்கு நேரம் அளிக்காமல் இருக்க போகும்போது, குடும்பத்துல ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்னால மன அழுத்தம் ஏற்படும். இந்த மன அழுத்தம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஒண்ணு ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு தான் இந்த மன அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லையா? சோ அந்த குடும்பத்திற்கு தகுந்த நேரம் அளிக்காத போது, ஏதாவது ஒரு குழந்தையே இருக்கும். அவங்களோட குழந்தைக்கே ஒரு பிறந்த நாளா இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். இல்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கலாம். அதுக்கு அவங்களால தகுந்த நேரம் அளித்து போக முடியல அப்படின்னா, அந்த குழந்தையோட ஏமாற்றம். அது அந்த முகத்துல தெரியும். அது பேசும். "இல்ல என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க" அப்படிம்பாங்க. இல்ல சில சமயம் மனைவியவே எங்கேயாவது வெளியில போகலான்னு இருந்திருக்கலாம். இல்ல வேற ஒரு முக்கியமான விஷயமா கூட இருந்திருக்கலாம். அத தவிர்க்க போகும்போது, அந்த ஏமாற்றம், அந்த மன வருத்தம் முகத்தின் மூலமாக தெரியும். அது ஒரு பிரச்சனையாகும். அந்த பிரச்சனையோடயே ஆபீஸ்ல வேலை செய்ய போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னா, இங்க தவறுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த குடும்பத்திற்கு தகுந்த நேரமளித்தல் கூட அலுவலகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு படியாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலையில ஆம் ஒரு இந்த இடத்துல ஒரு நிகழ்வ சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். இந்த காலையில வொர்க்கிங் விமன் இருக்காங்க இல்லையா? வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அப்படி பரபரன்னு அவங்களால எந்த ஒரு மொபைலும் அட்டெண்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஓகே குக்கிங் தென் அதுக்கப்புறம் உடனே அலுவலகத்திற்கு போகணும். இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கும். அந்த நேரத்துல மட்டும் அவங்க குழந்தையோ, இல்ல ஒரு சின்ன குழந்தை இருக்கு, நான் ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு அழுகுது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத கரெக்ட்டான முறையில, சரியான முறையில அத ஹேண்டில் பண்ணல அப்டின்னா, ஸ்கூலுக்கு போமாட்டேன்னு அழுத குழந்தைய கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, ஏதாவது ஸ்கூலுக்கு போற மாரி பண்ணணும். இவங்களும் டென்ஷன் ஆயி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வீணு கத்தும், ஸ்கூல் கேன்சல் ஆகும், ஆஃபீஸ் லேட் ஆகும், எல்லாமே என்ன ஆயிடும்? பிரச்சனைக்குரியதா முடிஞ்சிரும்.
அப்ப என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு ஒரு பிரச்சனை எதிர்ப்பட போம்போது, குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நிதானமாக சிந்தித்து செயல்பட போம்போது, அந்த குழந்தைக்கு, "ஓ! இன்னைக்கு உங்க டீச்சர் உனக்கு இந்த கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. அந்த கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. இப்படியா? அப்படியாங்கிற மாதிரி ஒரு ஆசையை தூண்டி ஸ்கூலுக்கு அமைதியா போக வச்சுட்டோம்னா, நம்ம தப்பிச்சோம். அடிச்சு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்மளும் ஆஃபீஸ் போ முடியாது. அவங்களும் ஸ்கூலுக்கு போமாட்டாங்க. சோ, இது மாதிரி பிரச்சனைகள பெருசுபடுத்தாம, அந்த பிரச்சனை ஃபைட் ஆர் ஃப்ளைட்ன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல், அதை எப்படி நம்ம வந்து சுலபமாக தீர்ப்பது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்திற்கு தகுந்த நேரமளித்தல். அது பண்ணிட்டோம் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைந்துவிடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தினர் வந்து மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்க போம்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து நமக்கு வளரும். குடும்பத்தில நேரமளிக்காமல் பிரச்சனையா இருக்க போம்போது, நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வந்து அதிகமாகும். சோ, அப்ப அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியும், அலுவலகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த தியானம், யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்ய போம்போது, மன அழுத்தத்த நம்ம தெளிவாக கையாள முடியும். எதனால மன அழுத்தம்? மன அழுத்தம் ஏன் வந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலாம். அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு. அந்த எந்த பிரச்சனையோட வெளிப்பாடுங்கிறத நம்ம சுலபமா கண்டுபிடிச்சுட்டோம்னா, அந்த பிரச்சனைய தீர்ப்பதன் மூலமாக மன அழுத்தத்தை நாம் மிக தெளிவாக கையாள முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப். அந்த நட்பு அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு ஊக்கி. நம்ம வந்து சமநிலையில ஒரு வாழ்க்கைய வாழணும். அதன் மூலமாக அலுவலகமும் பயனடைய வேண்டும். அதுக்கப்புறம் குடும்பமும் பயனடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதற்கு முக்கிய காரணம் வந்து நட்பு. சோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அ வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது நேர மேலாண்மையோட யுக்திகள். நேர மேலாண்மை அப்படின்னே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? எப்படி நம்ம நேர மேலாண்மைய வந்து பயன்படுத்திக்கலாம்? நம்மளுடைய நேரத்தை எவ்வாறு தகுந்த முறையில் பயன்படுத்திக்கலாம்? ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அதாவது உலகத்துல உள்ள எல்லாருக்கும், அதாவது ரொம்ப ஈக்குவலா எந்த பாகுபாடும் இல்லாம கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேரம் தான். ஏன்னா எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கும் அதே நேரம் தான். இந்தியன் பிரசிடென்ட்டுக்கும் அதே நேரம் தான். இந்தியன் பிஎம்க்கும் அதே நேரம் தான். நமக்கும் அதே நேரம் தான். சோ, அந்த நேரத்தை எவ்வாறு கையாள்வது? அந்த நேரத்தை எப்படி அதாவது இதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு பிரித்து செயல்படுத்துவதன் மூலம், நாம் வந்து வெற்றியை எவ்வாறு அடையலாம்? முதல் விஷயம் பங்க்சுவாலிட்டி. நேரம் தவறாமை. நம்ம எப்ப பங்க்சுவலா இருக்கமோ, எப்ப நேரம் தவறாமல் இருக்கமோ, நம்மள பார்த்து கண்டிப்பா மத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். சோ வென் வி அதாவது அந்த நேரம் தவறாமை இருந்தோம்னாலே, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, ஒரு அலுவலகத்துல ஒரு உயர் அதிகாரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயர் அதிகாரி வந்து அலுவலகத்திற்கு வரக்கூடிய நேரமே 11 மணியா இருக்கு, 12 மணியா இருக்கு. அப்ப அவருக்கு கீழ இருக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ எப்படி இருந்தாலும் வந்து சார் 11 மணி, 12 மணிக்கு தானே வருவாரு. அதனால நம்ம வந்து ஒரு 10:30க்கு போனா போதும். 10:45க்கு போனா போதும். அப்படின்னு அப்படியே அந்த வொர்க்கிங் கல்ச்சர் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கொலாப்ஸ் ஆயிடும். இதே அலுவலகத்துல உள்ளவங்க எல்லாரையும் சரியான நேரத்திற்கு வர வைக்கணும் அப்படின்னா, அந்த அலுவலர் வந்து என்ன பண்ணிரலாம்? அவரே சரியான நேரத்திற்கு உள்ள இருந்தாரு அப்படின்னா, 2 நாள் எல்லாரும் லேட்டா வருவாங்க. 3வது நாள் எல்லாரும் பயந்துட்டு நேரா வந்துருவாங்க. சரியான நேரத்திற்கு வந்து விடுவார்கள். சோ அந்த பங்க்சுவாலிட்டிக்கு அதாவது நேரம் தவறாமையை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட நேரத்துல நம்ம டேபிள்ல உள்ள ஃபைல்ஸ கிளியர் பண்றது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு லேகிங். இப்ப நம்ம டேபிள் ஃபுல்லா ஃபைல எடுத்து வச்சுட்டு சில பேர் அதுலயும் இருப்பாங்க. டேபிள் ஃபுல்லா ஃபைல வச்சுட்டு இவ்ளோ வேலை பார்க்கிறேன், இவ்ளோ வேலை பார்க்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்கிற மாதிரி. சோ இன்னைக்கு இந்த ஃபைல் வருதா? நம்ம ஏற்கனவே திட்டமிட வேண்டும்.
இன்னைக்கு இந்த ஃபைல கிளியர் பண்ணணும். இந்த ஆவணத்த நம்மளோட டேபிள்ல இருந்து அடுத்த டேபிளுக்கு பாஸ் பண்ணிறணும். இல்ல இந்த ஆவணத்துல என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ, அத நம்ம இன்னைக்கு நோட் பண்ணி குடுத்துறணும். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய வேலையை ஆராய்தல். ஒவ்வொருத்தருமே ஆ நம்ம என்ன வேலை செய்றோம்? இந்த வேலையினால என்ன பயன்? ஏன் இந்த வேலை லேக் ஆகுது? ஏன் இந்த வேலை என்னுடைய அ நேரத்தை வீணடிக்குது? அப்படிங்கிறத ஆராய்ஞ்சோம்னாலே, நம்ம சரியான ஒரு நேர மேலாண்மையை பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் அப்படின்னு தான் முதல் படியே அதுதான். நம்ம என்ன வேலை செய்றோம்? ஏன் இந்த வேலைக்கு இவ்ளோ நேரம் ஆகுது? அப்ப செய்து முடிச்ச வேலையுடைய பலனும், நாம் செலவழித்த நேரத்தின் பலனும் இது ஓகேயா? இவ்வளவு நேரம் செலவழிச்சதுக்கு இந்த அளவு பலன், இந்த வேலைக்கான பலன் இருக்கு அப்படின்னா, இது சரியாக இருக்கிறதா? அப்படின்னு ஆராய வேண்டும். ஆராய்ஞ்சிட்டோம் அப்படின்னாலே, நம்ம என்ன செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நெறைய தவறுகள் திருத்தப்படும். நம்மளுடைய நேர மேலாண்மையும் சரியான முறையில் செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சரியான நேரத்துல சரியான வேலைகளை முடித்தல். அந்த ஆன் டைம் வொர்க். இன்னைக்கு இந்த வேலைய முடிச்சோம். இன்னைக்கு நம்ம டேபிள்ல ஒரு 10 ஃபைல் பெண்டிங்ல இருக்கு. இந்த 10 ஆவணத்துல ஒரு 7 ஆவணம் நம்மளால இன்னைக்கு முடிக்க முடியும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த டார்கெட். நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வேலைய முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன். இந்த வேலைய முடிச்சுட்டு தான் நான் இன்னைக்கு கிளம்பணும். அப்படின்னு நமக்கு நாமே என்ன செய்ய வேண்டும்? ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி குறிக்கோள வச்சுட்டோம் அப்படின்னா, நேரத்த வீணடிக்க பக்கத்துல உள்ள டேபிள்ல உள்ளவர் வாங்க டீ சாப்பிட்டு போவோம் அப்படின்னா கூட, இல்ல இல்ல நான் இந்த வேலைய முடிச்சுட்டு தான் வருவேன். அப்படிங்கிற ஒரு சென்ஸ்க்கு நம்மளே வந்து விடுவோம். சோ நம்மள எவ்வாறு பக்குவப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறதும் நேர மேலாண்மையில் ஒரு மிக முக்கியமான ஒரு யுக்தியாகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குடும்பத்துடன் நேரத்தை பயன்படுத்துதல். அதாவது ஃபேமிலிக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லையா? அந்த ஃபேமிலிக்குள்ள நேரத்த குடும்பத்திற்காக செலவழிக்க போம்போது மட்டுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதாவது வாழ்க்கையும் அலுவலக வாழ்க்கையும் சமமாகும். அப்ப சமமாகும்போது மட்டும் தான் நம்ம மன அழுத்தத்துல இருந்து விடுபட முடியும். சோ 50% குடும்பம் அப்படின்னா 50% 50% அலுவலகம். சோ இது 2யும் சரிநிகர் சமமாக நாம் நடத்தப்பட போதுதான் நமக்கு மன அழுத்தம் வராது. அடுத்தது பார்த்தோம்னா நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு நல்ல தூக்கம் அப்படின்னா 24 மணி நேரத்துல 15 மணி நேரம் தூங்குறதுங்கிறது நல்ல தூக்கம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் தூக்க வேண்டும். ஆனால் 6 மணி நேரம் இருந்தா நல்லா இருக்கும். அதாவது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரம் இருந்தா அது நல்லா இருக்கும். சோ அந்த நல்ல தூக்கமும் அவருடைய வாழ்வை தரத்தையும், நேர மேலாண்மையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்திரிக்கும் போதே அந்த அலார்ம கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1/2 ஹவர். சில பேர் அலார்ம் வைக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிரிப்பா இருக்கும். எப்படின்னா, நான் 4:15க்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, 4:15க்கு ஒரு அலார்ம் வைப்பாங்க. 4:25க்கு ஒரு அலார்ம் வைப்பாங்க. 4:35க்கு ஒரு அலார்ம் வைப்பாங்க. சோ அதோட பர்ப்பஸ் என்ன? அப்ப நான் இன்னும் 10 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம் அப்படின்னாலே நம்ம அந்த நேரத்துடைய மதிப்பை புரியாம தான் நம்ம அந்த மாதிரி செயல்படுறோம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த நேர மேலாண்மையை கையாள்வதற்கு மிக முக்கியமான யுக்தியாக சொல்லப்படுபவை நேரம் தவறாமல் இருத்தல், ஆன் டைம் அந்த ஒர்க்க முடிக்கிறது, அதுக்கப்புறம் சரியான வேலைகளை சரியான நேரத்துல முடித்தல், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதாவது குடும்பத்துடன் நேரத்தை பயன்படுத்துதல், அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கம். அது தேவையான அளவு தூக்கம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியத்துவம் அளித்தல். எப்படி முக்கியத்துவம் அளித்தல் அப்படின்னா, முக்கியத்துவம்னா என்ன? ஏன் முக்கியத்துவம் அளித்தலுக்கு இவ்ளோ ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீவன் காவே அப்படிங்கிறவர் ஒரு ஆராய்ச்சி செய்றார். அந்த ஆராய்ச்சியில நேர மேலாண்மைக்கு மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். 4 கேட்டகரியா பிரிக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு வேலை இருக்கு அப்படின்னா, அந்த வேலை அவசரமான வேலையா? முக்கியமான வேலையா? இல்ல அவசரமான வேலை ஆனா முக்கியம் இல்ல. சில சமயம் முக்கியமான வேலை ஆனா அவசரம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இது அவசரமான வேலையும் கூட, முக்கியமான வேலையும் கூட அப்படின்னு சொல்லி வேலைகள பிரிக்கிறார்.
அவசரமான ஒரு வேலையே இருக்கு. ரொம்ப அவசரமான வேலை. ஆனா அந்த வேலை வந்து முக்கியம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆம் ஒரு ஃபோன் கால் எடுப்போம். ஒரு யாருக்கோ ஒரு நண்பருக்கு ஒரு அவசரமாக ஒரு ஃபோன் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் கால எடுத்து பேசணும். பட் அவர் கால் பண்றாரு. நம்ம முக்கியமான வேலையில இருக்கும்போது அவர் கால் பண்றாரு. அப்ப நம்ம அந்த ஃபோன வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. அதே சமயம் அட்டெண்ட் பண்ணி நம்மளோட வேலையும் கெடுத்துக்க முடியாது. அப்ப அந்த மாரியான ஒரு சூழ்நிலை வரப்போம்போது, ஓப்பனாவே அவரு நம்ம எடுக்காம ஃபோன் எடுக்காம விட போம்போது, திருப்பி, 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 திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம அது வந்து என்ன பண்ணுவோம்? அது முக்கியமான வேலை இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு நம்மளோட வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாம, அவர்கிட்ட எடுத்து நான் முக்கியமான வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான வேலை ஆனா அவசரம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சில பேர் எடுத்து ஃபோன கையில எடுத்துட்டாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, WhatsApp பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆக்சுவலா WhatsAppல ஒரு விஷயம், ஏதாவது ஒரு மெசேஜோ, இல்ல முக்கியமான விஷயங்களோ இல்ல அலுவலக குழுவுக்கு வந்து அனுப்பக்கூடிய ஒரு விஷயமோ எடுக்கிறதுக்காக தான் WhatsApp எடுப்போம். ஆனா WhatsAppல வந்திருக்க ஒரு வேற ஒரு மெசேஜ பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிருவோம், அத டைவர்ட் ஆயி வேற பக்கமா போயிடும். அப்புறம் சில பேர் வந்து இப்ப நான் எதுக்காக WhatsApp எடுத்தேன்? என்ன மெசேஜ் பண்றதுக்காக எடுத்தேன் ஃபோன அப்படின்னு சிந்திக்கிற அளவு மற்ற முக்கியமில்லாத வேலைகளில் வந்து அவர்களுடைய கவனம் வந்து சென்றுவிடும். சோ, அப்போ ஒரு வேலைக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வேலை வந்து ரொம்ப அவசரமான வேலையா? இல்ல முக்கியமான வேலையா? அ ஆனா ரொம்ப அவசரமான வேலை. ஆனா அவ்ளோ பெரிய முக்கியம் இல்ல. அப்படிங்கிறத பிரிச்சு நாம் வந்து செயல்பட்டோம் என்றாலே, நமக்கு வந்து அந்த நேரத்துடைய முக்கியத்துவத்தை வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சக ஊழியர்களை அனுசரித்தல். நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க தான் ஒரு முக்கியம் நம்மளுடைய அங்கம். நமக்கு ஃபேமிலில எப்படி இருக்காங்களோ, அதே மாதிரி தான் நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் நம்மளுடைய குடும்பத்தின் ஒரு அங்கம் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு வந்து அனுசரிச்சு போறது, அவங்கள்டைய அ ஏன்னா இந்த பியர் பிரஷர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கும். நம்ம சக ஊழியர்களோட, சக மாணவர்களோட ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம், அ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். அத அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது ஒரு சிலரால மட்டும் தான் முடியும். அப்ப அந்த அனுசரித்து போவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆஃபீஸ், நம்மளுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த எண்ணம் வரப்போகும்போது, ஆட்டோமேட்டிக்காவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுருவோம், சக ஊழியர்களை அனுசரிக்க ஆரம்பித்து விடுவோம். ஸோ முக்கியத்துவம் அளித்தல் அப்படிங்கிற வேலையில பார்த்தோம்னா, ஸ்டீவன் கவேயோட ரிசர்ச் படி, முக்கியமான வேலை ஆனா அவசரம் இல்ல. அவசரமான வேலை ஆனா முக்கியம் இல்ல. சோ முக்கியமான வேலை, அதுக்கப்புறம் இது மேலும் அவசரமான வேலை அப்படின்னு நாம் செயல்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து திட்டமிட்டு பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த திட்டமிட்டு பிரித்து வைத்துக் கொள்ள போம்போது, நாம் வந்து நேரத்தை அழகாக, நேர்த்தியாக செலவிட முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பயனுள்ள வேலை. பயனுள்ள வேலைன்னா என்ன அப்படின்னா, ஒரு வேலை செய்றோம். அந்த வேலை எதுக்காக செய்றோம்னே நம்ம புரிஞ்சுக்காம செஞ்சோம். இல்ல அந்த வேலைய பத்தின ஒரு தெளிவே இல்ல நம்மகிட்ட அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த வேலையுடைய பலன் வந்து அடைய முடியாது. சோ அப்போ ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னா, ஏன் அந்த வேலைய செய்றோம்? அதுக்கான புரிதல், தெளிதல், அதுக்கப்புறம் நம்மளோட கருத்துக்கள வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அத அலசி ஆராய்ந்த பிறகு, சரியான ஒரு முடிவெடுத்து அந்த வேலைகளை வந்து உள்ளார்ந்து செய்ய வேண்டும். விருப்பமே இல்லாம ஒரு வேலைய நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த வேலையுடைய பலனும் நமக்கு எதிர்மறையாகவே இருக்கும். விருப்பமே இல்லாம நான் வந்து இந்த ஏதோ ஒரு சினிமா படத்தில் சொல்றது மாதிரி, "வராத படிப்ப வா வான்னு சொல்றேன்" அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டயலாக்லாம் விடுவாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த திணிக்க போம்போது, அந்த வேலை வந்து பயனுள்ள வேலையாக இருக்காது. சோ அந்த வேலை சார்ந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டும். அந்த இந்த வேலை நான் செஞ்சிருக்கேன். இத பத்தின ஒரு ஃபீட்பேக் சொல்றாங்க. இல்லம்மா நீ ரிப்போர்ட் எழுதுனது தவறு. இதுல வந்து நீ இவ்ளோ படிச்சு வந்து இந்த ரிப்போர்ட்ட எழுதுறீங்க. இதுல இவ்வளவு தவறுகள் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டும். சோ அந்த பயனுள்ள வேலை அப்படிங்கிறது, நாம் செய்திருக்கக்கூடிய வேலை என்ன? அந்த வேலைக்கு செலவழித்த நேரமும், செய்த வேலையினுடைய பலனும் சரியாக இருக்கிறதா? பொருந்துகிறதான்னு பார்க்கணும்.
அதுக்கப்புறம் அந்த செய்யக்கூடிய வேலையோட குறிக்கோள்களை புரிந்து கொண்டு, அந்த குறிக்கோள்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த குறிக்கோள்ல ஒத்துக்கிட்டோம்னாலே, நம்ம என்ன செய்வோம்? நாம தானாகவே உள்ளார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்ப அந்த உள்ளார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, மறு விமர்சனம் என்பது என்ன ஆகும்? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துவிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குறிக்கோள்களின் படிநிலை. நான் ஒரு டார்கெட் வச்சுட்டேன். இதுதான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுட்டேன். இந்த டார்கெட் வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நான் செய்ய போறேன் இந்த வேலைய? எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்ல. அப்ப அந்த திட்டமிடாமல் ஒரு வேலை செய்ய போகும்போது, அது முழுமையடையாது. அப்ப என்னுடைய அ வேலையில தினசரி நான் செய்யக்கூடிய வேலை. இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் இருக்காங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா, தேர்வுக்கு முதல் நாள் எடுத்து அந்த புத்தகம் முழுவதையுமாக வாசித்தல் அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம். அப்ப நாம் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் அதுக்கு பிளான் பண்ணணும்? தினசரி 1 மணி நேரம் படிக்கணும். வாரத்துல 1 நாள் அத ரிவிஷன் பண்ணலாம். மாதத்துல 1 நாள் அத பத்தின ஒரு விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு அதெல்லாமே அவங்களுக்கு உண்டு. முழு ஆண்டு முடிய போகும்போது அவங்களுக்கு அந்த வகுப்பை கடந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதே மாதிரிதான் நம்மளுடைய குறிக்கோள்களுடைய படிநிலையை தெரிந்து கொண்டோமானால், நாம் செய்யக்கூடிய வேலையுடைய கருத்துக்களையும் அதை புரிந்து கொண்டோமானால், நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சு விடுவோம்? தினசரி வேலை என்ன செய்யணும்? இதுல வாரத்துல என்னென்ன வேலை பண்ணணும்? இதையே மாதமாக செய்தல் என்பது என்ன? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த காலாண்டு வேலை அப்படின்னு அத சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆண்டு முழுவதும் செய்த வேலை என்ன? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன வேலை செய்கிறோம்? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்கிறோம்? நாம் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய போகிறோம்? இத குறிக்கோள்கள் இதுதான் திட்டமிடல். இந்த திட்டமிடல நம்ம குறிக்கோள புரிந்து கொண்டோமானால், சரியான வகையில் திட்டமிட்டு நாம் சீர்படுத்தி வாழ முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மகிழ்ச்சியான வாழ்வு. இந்த மன அழுத்தம், நேர மேலாண்மை, மகிழ்ச்சியான வாழ்வு. இது 3மே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு விஷயம். அதாவது நேர மேலாண்மை சரியாக இல்லாதவர்களிடத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது. அப்ப 3மே எப்படி? ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய விஷயம். இதுக்கு மன அழுத்தத்துக்கு நேர மேலாண்மையும், இந்த மகிழ்ச்சியான வாழ்வை தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் நிலையாக வேலை, வாழ்க்கை 2ம் சமநிலையில் இருக்க வேண்டும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்ல அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கோவிட் பீரியடே எடுத்துக்கோமே. இந்த கோவிட் நம்ம லாக்டவுன்ல இருந்தப்பலாம் பார்த்தீங்க அப்படின்னா, 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய துறைகள் என்னவா இருந்தது? மெயினா எல்லா துறையும் 24 மணி நேரம் ஓடிக்கொண்டு இருந்தது. முதல் அலையின் போது மிக மிக முக்கியமாக எந்தெந்த துறை செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல இருந்தது மருத்துவத்துறை. அடுத்தது பார்த்தோம்னா காவல்துறை. இந்த காவல்துறையிலயும் மருத்துவத்துறையிலயும் வேலை பார்த்தவங்க எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, வாழ்க்கை சமநிலையில வேலையோட வாழ்க்கை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த மருத்துவத்துறையில இருக்கவங்க ஓகே 8 மணி நேரம் நான் சாதாரண நாட்கள்ல 8 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் போனோம், ஒரு ஆபரேஷன் பண்ணோம், அது இதுனாதான் டிலே ஆகும். பட் இங்க இந்த கோவிட் பீரியட் எஸ்பெஷலி முதல் அலையின் போது அவங்க 24 மணி நேரமும் அந்த அலுவலகத்திலேயே அந்த ஹாஸ்பிட்டல்லையே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவானது. டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி அந்த டேபிளுக்கு கீழே படுத்துட்டு திருப்பி வர்றவங்கள கவனிச்சாங்க. இந்த மாதிரி அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய வேலை வாழ்க்கை சமநிலை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது. குடும்பத்தை கவனிக்க முடியல. அவங்க குடும்பத்திலேயே யாராவது கோவிடால அஃபெக்ட் பண்ணியிருந்தா கூட அவங்கள போய் அவங்க பார்க்க முடியல. அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது எதிர்பாராத ஒரு விபத்து மாதிரி நமக்கு. அந்த ஒரு ஆண்டுகளை நம்ம கடந்துட்டோம். ஆனா சாதாரண நாட்கள்லயும் கூட வேலையும் வாழ்க்கையும் சமநிலைப்படுத்தி இயலாமல் இருந்தோமானால்,
மகிழ்ச்சி நிச்சயமாக இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நல்ல உடல்நிலை, நல்ல மனநிலை. "உடல் வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே" அப்படின்னு திருமூலர் சொன்னார். சோ நம்ம ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்து, நல்லா இல்ல, மனநிலை சரியாக இல்லை அப்படின்னா, அதுக்கும் நம்ம ஒரு பழமொழி பார்த்தோம். "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" அப்படின்னு. மனநிலை சந்தோஷமாக இல்லைனாலே முகம் ஒரு வாட்டமாயிடும். முகமும் சரியா இருக்காது. ஏன்னா அது ஒரு ரெஃப்ளெக்டிவ். அது ஒரு கண்ணாடி மாதிரி தான். நம்ம மனத்தினுடைய கண்ணாடி தான் நம்ம முகம். சோ, அப்ப இந்த நல்ல உடல்நிலையும், நல்ல மனநிலையும் நாம் அ தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்ததானால், நமக்கு இருந்ததானால், அப்ப மகிழ்ச்சி என்பது நமக்கு ஒரு ஒரு நிலையான ஒரு விஷயமாக மாறிவிடும். நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். இந்த மன அழுத்தத்த போக்குறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தியானம், மூச்சு பயிற்சி, யோகா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் நடைப்பயிற்சி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் அப்படின்னு லாங்கா ஒரு நடைப்பயிற்சி போயிட்டு வரேன். என்னுடைய மன அழுத்தம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த வெளிக்காத்து, இயற்கையான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்க்க போகும்போது, நம்ம மனம் கொஞ்சம் அமைதி அடையும். அந்த அமைதி அடையக்கூடிய நிலை அ நமக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். இல்லையா? சோ அப்ப சந்தோஷமான வாழ்க்கைக்கு இந்த மன அழுத்தமும், நேர மேலாண்மையும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திட்டமிடல். இந்த டயத்த நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ ஒரு ப்ரப்போசலே அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசலே அனுப்புறோம். அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்லயே கூட எப்படி எந்த நாள், எத்தனை நாட்களில், இல்ல எத்தனை மாதங்களில் இந்த ப்ராஜெக்ட்ட முடிப்பீங்க? உங்களோட டைம்லைன் போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? முதல் அ வந்து அந்த 12 மாத ப்ராஜெக்ட் அப்படின்னா, 12 மாசத்துக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு எழுத போம்போது, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். இது அலுவலகத்திற்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் சேர்த்து தான். அப்ப இந்த நேர மேலாண்மையோட திட்டமிடல் அப்படிங்கிறது, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா, பிரச்சனைகளை அலசி முடிவெடுத்தல். பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. எந்த எப்படிப்பட்ட மனிதருக்கும் ஒரு சிலருக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு நிம்மதி ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் வேறுபடுமே வழிய, எல்லாருக்குமே என்னது இருக்கும்? பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு புத்தர்ட்ட கூட புத்தரோட ஒரு கதை கூட அருமையாக உண்டு. ஒரு ஒரு பெண்மணி கிராமத்துல இருக்காங்க. அவங்க புத்தர் கிட்ட போய் சொல்றாங்க, "எனக்கு மட்டும் நெறைய பிரச்சனை இருக்கு. ஏன் எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னே தெரியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் ராத்திரி படுக்கிற வர நான் வாழ்க்கையில எல்லா நாளைகளுமே பிரச்சனைகளோட போராடுறேன். அப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி புத்தர் கிட்ட வேண்டுறாங்க. அப்ப புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, "சரி உன்னோட பிரச்சனைகள நீ ஒரு மூட்டையா கட்டி எடுத்துட்டு வா. இதே மாதிரி இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே அவங்கவங்க பிரச்சனைகள மூட்டையா கட்டி எடுத்துட்டு வருவாங்க நாளைக்கு. சோ அவங்க வர்றப்ப என்ன பண்ணல அப்படின்னா, அ அந்த பிரச்சனைகள கொண்டு வர போம்போது, அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுநாள் காலையில அந்த எல்லாருடைய கனவுலயும் போய் அதே மாதிரி உங்க பிரச்சனைகள மூட்டைகளா கட்டி கொண்டு வரவும் அப்படின்னு வந்தோனே, அந்த கிராம மக்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் சுமந்துட்டு போறாங்க. அப்ப இந்த வேண்டிய கேட்ட அந்த பெண்மணியும் வர்றாங்க. அவங்க அவங்க முதுகுல அந்த பிரச்சனைகள மூட்டையா கட்டி சுமந்திருக்க போம்போது, அவங்க மித்த எல்லாரையும் பாக்குறாங்க. ஆஹா! என்னுடைய மூட்டைய விட எல்லாருக்குமே பிரச்சனை அதிகமா இருக்கு. நமக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. எல்லாருக்குமே பிரச்சனை அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்க அ வேண்டி விரும்பி, அவங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு வேண்டுதலாக ஒரு சிறிய கதை ஒண்ணு கிராமப்புறத்துல சொல்லுவாங்க. சோ அந்த பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமான காரணம் எதா இருக்கும் அப்படின்னா, மன அழுத்தம் ஒரு மன அழுத்தம். அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடா மன அழுத்தம் இருக்கும். நேர மேலாண்மை இல்லாம இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்.
இல்ல வேலை, வாழ்க்கை 2டைய சமநிலை வந்து இல்லாம இருக்கும். சோ அந்த பிரச்சனை எதனால ஏற்படுது? அதுதான் முதல்ல சொன்ன விஷயம். மன அழுத்தம் என்பது பிரச்சனை அல்ல. ஒரு பிரச்சனையோட வெளிப்பாடு. அப்ப அந்த பிரச்சனையை அலசி ஆராய்ந்து தீர்த்து விட்டோமானால், மன அழுத்தத்துல இருந்து ஈஸியா, சுலபமா நாம் வெளிவந்து விடலாம். அப்ப அந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்வதற்கு நமக்கு மனம் ஒருநிலைப்பட வேண்டும். இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கு தான் நமக்கு நல்ல உடல்நிலை தேவை, மனநிலை தேவை. அத வந்து தியானம், மூச்சு பயிற்சி, யோகா இதன் மூலமாக நாம் வெளிக்கொண்டு வரலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சந்தோஷமான வாழ்க்கை மற்றவர்களுடன் பகிர்தல். சில பேர் இருப்பாங்க, எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும், "ஐயய்யோ! நம்ம வெளியில சந்தோஷமா இருக்கோம்னே காமிச்சுக்க கூடாது." அப்படின்னு ஒரு மனநிலையோட இருப்பாங்க. சோ அத வந்து தவிர்க்க வேண்டும். சந்தோஷமான வாழ்வை தேடி பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடன் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை வந்து மற்றவர்களுடன் பகிரும்போது அது ரெட்டிப்பாகிறது. பிரச்சனைகள், துக்கங்கள் பகிரப்பட போகும்போது அது பாதியாக குறைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மகிழ்ச்சியை சரியான நேரத்தில், சரியான இடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் வந்து மன அழுத்தத்தோட இந்த வெளிப்படுவதற்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெற்றியாளர்களுடைய வழி. சில பேர்லாம் வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் இப்ப எவ்ளோ டாடா, பிர்லா எத்தனையோ பேர பார்க்கிறோம். அவங்கலாம் வாழ்க்கையில வந்து வெற்றியை அடைந்து உள்ளார்கள். அந்த வெற்றியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க? எத்தனையோ பயோகிராஃபி படிச்சிருப்போம். பிரச்சனைகளை கையாள தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு கையாளுகிறோம்? ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன விஷயம் தான். ஆபீஸ்ல ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். சோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகும்போது, நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? இம்மீடியேட்டா ஒரு அந்த அந்த வெளியில ஓப்பனா அத பேசி அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம். சோ அந்த பிரச்சனைகளை வந்து அலுவலக சூழ்நிலைகளை வைத்து நாம் எவ்வாறு கையாளுகிறோம்? அப்படிங்கிறதும் வெற்றிக்கு முதல் வழி. அடுத்து பார்த்தோம்னா, செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு சுயமாக ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள். இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இது போனாலும் இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம்? ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டது? அப்படின்னு ஒரு சுய விழிப்புணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா, சுய உறுதி. நான் வந்து இந்த வேலை இப்படி திட்டமிட்டுள்ளேன். இதன்படிதான் நான் வழி நடப்பேன். அப்படின்னு ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கணும். நான் டைம் மேனேஜ்மென்ட் போடுவேன். தினசரி டெய்லி வொர்க் சார்ட் போடுவேன். வீக்லி பிளானர் போடுவேன். ஆனா, என்னால என்ன செய்ய முடியாது? அத தொடர்ந்து செயல்படுத்த முடியாது. அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட முக்கியமாக சுய உறுதி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்றது. நிகழ்வுகளை கட்டுப்படுத்தி கையாளுதல். சில பேர்லாம் இருப்பாங்க. ஒரு அ அ குடும்பத்திலயோ, அலுவலகத்திலயோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஊன்னு இங்கே அங்கேயும் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரிந்திருக்க வேண்டும். அந்த நிகழ்வுகளை கட்டுப்படுத்தி அதை எவ்வாறு கையாள வேண்டும்னு தெரியலைன்னா, வெற்றியாளர் வரிசையில வர்றதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே வாழ்வு வந்து ஒரு சந்தோஷமாகவோ, சிரிப்பாவோ ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது. அதே சமயம் எப்பவுமே பிரச்சனைகளும், சண்டைகளும், கஷ்டங்களும் தான் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சோ எண்ண அலைகள் மாறி, மாறி, மாறி 2ம் வரக்கூடிய ஒரு விஷயம். சோ அப்ப அந்த எண்ண அலைகளை வந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? இப்படித்தான் நம்ம அந்த பிரச்சனையை தீர்வு கொள்ள வேண்டும். அப்படின்னு சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்ணி, அத கையாளக்கூடிய திறமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மள சுத்தி உள்ளவங்களோட எனர்ஜி தான் நம்மள பேச வைக்கும். நம்மள சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான ஒரு வைப்ரேஷன் தான் இருக்கணும். அந்த நேர்மறையான வைப்ரேஷன் இல்ல அப்படின்னு சொன்னா, நாம் வெற்றியாளர்களின் வரிசையில் இடம் பிடிக்கவே முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா, நல்ல ஓய்வெடுத்தல். நான் ஓய்வே இல்லாம உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் வேலை செய்கிறேன். 22 மணி நேரம் வேலை செஞ்சாலும் என்னால வெற்றி அடைய முடியவில்லை. அப்படின்னு சொன்னா, அவங்க சரியான ஓய்வெடுக்கவில்லை. இது நம்மளுடைய மூளையும் வந்து ஒரு மெஷின் மாதிரி தானே.
சோ அதற்கு தேவையான ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த ஓய்வு கொடுக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு கொடுக்க போம்போது, நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்பட போம்போது எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியை அடையும். அடுத்தது பார்த்தோம்னா, மேன்மையை நோக்கி செல்லுதல். எப்பொழுதுமே அடுத்த படி, அடுத்த நிலை, நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும் அப்படின்னு ஒரு மேன்மையை நோக்கி செல்லுதல் அப்படிங்கிறது வெற்றியாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டீம் பில்டிங். நம்மளோட வேலை செய்றவங்க யாரு யாரு? இப்ப எல்லாரோட பேக்கிரவுண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேக்கிரவுண்ட் தெரியும்போது தான், நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்குள்ள ஒரு நட்பை ஏற்படுத்தி, நம்ம டீமுக்குள்ள ஒரு நட்பை ஏற்படுத்தி, அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையை நம்மால வளர்க்க முடியும். வெற்றியாளர்களுடைய வகைகள்ல வெற்றியாளர்களுடைய வழி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரச்சனைகளை கையாளுதல், சுய விழிப்புணர்வு இருத்தல், சுய உறுதி இருத்தல், நிகழ்வுகளை கட்டுப்படுத்தி அந்த சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்ணி, அது எப்படி நான் ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறது தான் நிகழ்வுகளை கட்டுப்படுத்துதல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களிடம் நட்பு கொள்ளுதல். ஏன்னா நம்ம சேர்ற நட்பு கூட என்னவாமா இருக்கணும்? நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நட்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, நமக்கு அவங்க எத நம்ம செஞ்சாலுமே ஒரு நெகட்டிவாவே பேசிட்டே இருக்க போம்போது, நம்மளால என்ன செய்ய முடியாது? முழுமையாக நம் எண்ணங்களை அந்த வேலையுள் செலுத்தி, அந்த வேலைய கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதெல்லாமே வெற்றியாளர்கள் வழி. இது எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்படி எடுத்து போட்டதில்ல. ஒவ்வொரு எவ்வளவு ஒரு அழகான வண்ணங்கள். அந்த வண்ணங்கள் எப்பவுமே என்ன செய்யுது? மனதை கவருகிறது. ஒரு வானவில் வந்துச்சுனாலே நமக்கு அப்படியே அது இயற்கைய ரசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இயற்கையை ரசிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வானவில் அப்படின்னு வரப்போம்போது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை ஏற்பட போம்போது, அதே போல நம்மளுடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்? முதல்ல சமூகத்தை சார்ந்தது. நம்ம சுத்தி உள்ள சமூகம் எவ்வாறு இருக்கிறது? அந்த சமூகத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறதா? ஏன்னா அந்த சமூகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கும் ஏற்படும். அதை நாம் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலம் பேணுதல். உடம்பு அதாவது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயங்கள் ஏற்படுவதற்கு சில சில கசப்பான சம்பவங்கள் ஏற்படுவதற்கு கூட உடல் நலம் ஒரு காரணமாக இருக்கும். நம்மளுடைய உடல் நலத்தை நாம் பாதுகாத்து பேணி வந்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். எவ்வளவோ பணம் இருக்கு. ஆனா உடம்பு முடியல. அடிக்கடி சிக்காயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா மனநலம். மனநலம் அப்படிங்கிறது அதாவது எந்த பிரச்சனை இல்லாதவங்க இல்ல. அந்த பிரச்சனையை கூட தாண்டி சந்தோஷமாக அந்த பிரச்சனையும் நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது தான் நம்மளுடைய மனநலத்தினுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மனநலம் எவ்வாறு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்னா, வரக்கூடிய பிரச்சனைகளை கூட பாசிட்டிவா எடுத்துக்கணும். அந்த பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம செயல்பட போகும்போது வானவில் போன்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா, எப்படி நம்ம ஒரு பிரச்சனையை அணுகுறோம்? குடும்பத்தினுடைய நிலை எவ்வாறு உள்ளது? அலுவலகத்தினுடைய நிலை எவ்வாறு உள்ளது? ஆன்மீக வழியை சார்ந்திருத்தல். இது எல்லாமே கடைபிடிக்க போகும்போது சில பேருக்கு ஆன்மீகம் பிடிக்காது. இல்ல நான் கடவுள் மறுப்பு கொள்கைகள் கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம்? இல்ல நான் மனத ஒருநிலைப்படுத்தி பயிற்சி பண்ணுறேன். நான் யோகா பண்றேன், தியானம் பண்றேன். அப்படிங்கிற மாரியான விஷயங்களுக்கு கூட கொண்டு செல்லலாம். இந்த வானவில் போன்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னா, சமூகத்தை சார்ந்திருக்கும், உடல் நலத்தை சார்ந்திருக்கும், மனநலத்தை சார்ந்திருக்கும். நாம் எவ்வாறு
ஒரு பிரச்சனையை அணுகுறோம், எவ்வாறு இந்த சமூகத்தை அணுகுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அத அதை சரி செய்து கொள்வதன் மூலமாக கூட நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டிருக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அலுவலகம் எவ்வாறு உள்ளது? அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன? அத பார்க்கணும். அவங்க எந்த அளவு நம்மளோட அவங்களுடைய வொர்க்கிங் கல்ச்சர் இருக்கு, வேலை செய்யக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாத்தையும் சரி செய்யும்போது, நமக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்பது சுலபமாக அமைந்துவிடும். இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேர மேலாண்மைனா என்ன? நேர மேலாண்மையோட முக்கியத்துவம் என்ன? இந்த நேர மேலாண்மைங்கிறது எவ்வாறு திட்டமிடப்பட வேண்டும்? அவசியமான வேலை, ஆனா முக்கியம் இல்ல. முக்கியமான வேலை, ஆனா அவசரம் இல்ல. அவசியம், முக்கியம் 2ம் சேர்ந்தது. இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வ ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எவ்வாறு அமையாகிறது? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வெற்றியாளர்கள் என்னென்னலாம் செய்றாங்க? எவ்வாறு பிரச்சனைகளை கையாள்கிறார்கள்? எவ்வாறு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். சரியான ஓய்வும் வெற்றிக்கு மிக மிக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நான் ஆனாலும் என்னால என்ன செய்ய முடியல? அந்த செயல்கள திருப்தியாக செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சரியான திட்டமிடலும், சரியான நேர ஒதுக்கீடும் மட்டுமே நம் வாழ்க்கையை முன்னேற்றி வானவில் போன்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளும். அனைவருக்கும் நன்றி.